இன்னைக்கு ஆஃபீஸில் வந்துட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு எங்கள் மேனேஜர் வெளிலே வரமாட்டார். வேலை செய்யாமல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கணும். அப்போ வந்துட்டு உடனே வெளில வந்துடுறாரு. என்னடான்னு பார்த்தா எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா, இல்லை உங்களுக்குலாம் அப்படி நடக்குதான்னு சொல்லுங்க. இது வந்துட்டு காலேஜில் நடந்திருக்கலாம், இல்லைனா வந்துட்டு வேற எங்கேயாவது நடந்திருக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி யாராவது ஒரு முக்கியமான பர்சன் வந்துட்டு நீங்கள் வேலை செய்யும் போது, அதாவது வீட்டில் கூட நடந்திருக்கலாம். இது எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா, இல்லை உங்களுக்கு அப்படி நடக்குதான்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னா, இன்னைக்கு ஆஃபீஸ்ல அதேதான். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, என் ஃப்ரெண்டு நரேந்திரன் வந்துட்டு மெசேஜ் பண்ணான். "டேய் எங்கடா இருக்க? ஆஃபீஸ்ல இருக்கியா?" அப்படின்னான். "ஆமான்டா ஆஃபீஸ்ல தான் இருக்கேன்" அப்படின்னேன். சரி, எல்லாரும் யார் யார் இருக்கீங்க ரூம்ல? பிஜில யார் இருக்கீங்க? அப்படின்லாம் கேட்டிருந்தான். "ஏன்டா?" அப்படின்னேன். "இல்ல சும்மா தான் சொல்லு" அப்படின்னான். இந்த மாதிரி நானு, லோகேஷ், கிஷோரு 3 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே வந்துட்டு, "சரி நான் இன்னைக்கு வரேன்டா" அப்படின்னான். "சரி வா" அப்படின்னேன். 6:20 இருக்கும். நரேந்தர் கீழே வந்துட்டான் ஆஃபீஸ் கீழே. சரி வெயிட் பண்ணா நான் வந்துடுறேன்டா, ஒரு 6:40 கிளம்பி வரேன் அப்படின்னேன். அதே மாதிரி 6:40 நான் கீழே வந்தேன். 2 பேர் வந்துட்டு நான் அவனை கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தேன். எங்கள் ரூமுக்கு வந்துட்டு நடந்தே தான் போவோம். அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 1.5 கிலோமீட்டர் கழிச்சு நரேந்தர் சொல்கிறான், "ஏன்டா காலேஜ் படிக்கும்போது இங்கேருந்து அங்கே தான் நடக்க மாட்டேன், சாப்பிட போகலாம் வாடா அப்படின்னா நடக்கவே மாட்டேன், இல்ல டீ குடிக்க போலாம், அங்க போலாம், இங்க போலாம்னா, இல்ல வண்டி தான் வேணுன்னுவேன்." நாங்க காலேஜ் படிக்கும்போது வெளியில ரூம் எடுத்திருந்தோம். அப்போலாம் வந்துட்டு இந்த மாரி தான் எங்கேயாவது வெளில போவோம். நைட் 2 மணிக்கு, 1 மணிக்கு அந்த மாரிலாம் வெளில போயிட்டுருப்போம். ஜாலியா இருக்கும் அப்போலாம் காலேஜ் டைமிங்ஸ்லலாம். அப்போலாம் நான் எங்கேயாவது இப்ப ஊர்லேருந்து வந்தாவே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவானுங்க வண்டி எடுத்துட்டு. இங்க சென்னை வந்ததுலேருந்து ஒரு வண்டி தான் இருக்கு. அதுவும் கிஷோர் வந்துட்டு எடுத்துட்டு போயிடுவான். நான் வந்துட்டு காலையில ஒண்ணா ரேபிடோல போவேன், இல்ல கிஷோர் விடுவான், இல்லனா ஆட்டோல போயிடுவேன். இந்த மாரி போயிட்டுருக்கேன். ஈவினிங் டைம்ல மோஸ்ட்லி டெய்லியும் நான் நடந்து தான் வரேன். இப்படி இன்னைக்கு அவன கூட்டு வரும்போது இப்படி சொல்றான். "ஏன்டா காலேஜ் படிக்கும்போது அப்படி இருந்த, எங்கேயுமே வரமாட்ட, நடக்க மாட்ட. இப்ப ஏன் இப்படி இருக்க?" அப்படின்ற மாரி கேட்டான். எனக்கு வந்துட்டு, "ஓ! ஆமால்ல. நம்ம காலேஜ் படிக்கும்போது இந்த மாரிலாம் எதுவும் பண்ணதே இல்ல. இங்க வந்து தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் புதுசு புதுசா" அப்படின்லாம் தோணுச்சு. அவன் என்ன சொன்னான்னா, "இந்த விஷயத்த நீ காலேஜ்ல இருந்தே பண்ணியிருந்தன்னா, இன்னும் கொஞ்சம் உனக்கு நல்லா இருந்திருக்கும்." அப்படின்ற மாரி சொன்னான். ஏன்னா, நான் நடந்து அவனுங்க நெறைய வாட்டி டீ குடிக்க போயிருக்கானுங்க. நெறைய நெறைய வாட்டி வெளில போயிருக்காங்க. அந்த மாரி போகும்போது நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லயே படுத்து கிடந்துருவேன். இந்த மாரிலாம் உங்களுக்கு எப்பயாவது நடந்திருக்கா? நடந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் என்னோட ரேண்டம் தாட்ஸுங்க. இந்த ரேண்டம் தாட்ஸ்லாம் இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்மட்ட இருந்து சொல்லும்போது தான் மைண்ட் ஆக்டிவேட் ஆவுது. இந்த மாரிலாம் எனக்கு இப்ப லைஃப்ல நெறைய நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, காலேஜ் படிக்கும்போது நான் கொஞ்சம் எதுவுமே லைஃப் வந்துட்டு பெருசா எடுத்துக்காம ஜாலியா இருப்பேன். அவன் அவன் ஏதேதோ பண்ணிட்டு இருப்பான். ஏதாவது கோடிங் படிப்பான். இல்லன்னா ஏதாவது புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கத்துப்பானுங்க. நான் வந்துட்டு, நல்லா பண்ணுடா, நல்லா பண்ணுடா" அப்படின்ட்டு வந்துட்டு போயிடுவேன். இப்பதான் வந்துட்டு தெரியுது. ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கணும் நாம்பளும். ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் பண்ணியிருக்கணும். இல்ல நம்மளே நம்ம அப்ஸ்கில் பண்ணியிருக்கணும். நமக்கு என்ன வரும்? இப்ப இதே பாட்காஸ்ட்டே வந்துட்டு நான் காலேஜ்லயே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா, இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு என்னோட ரேண்டம் தாட்ஸ். சரி அப்புறம் பாய்.